அபுதாபியோட பெருமையான எதிகாட் ஏர்வேஸ் 2025ஆம் வருஷத்துல மிரட்டலான ஒரு லாபத்தை பதிவு செஞ்சு புது வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு தொடர்ந்து வர 4வது வருஷம் லாபம். 2025ல மட்டும் வரி எல்லாம் போக நிகர லாபமா 2.6 பில்லியன் திரகம் சம்பாதிச்சிருக்காங்க. இது அதுக்கு போன வருஷத்தை விட 47% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வருவாய் 21% உயர்ந்து 30.7 பில்லியன் திரகம்ஸ் ஆகிடுச்சு. இதுல பயணிகள் டிக்கெட் மூலமா மட்டும் 25.8 பில்லியன் திரகம்ஸ் கிடைச்சிருக்கு. உலகத்துல இருக்கிற மத்த விமான நிறுவனங்களோட சராசரி லாப வரம்பு 3.9% தான். ஆனா எதிகாட் அதை விட 2 மடங்கு அதிகமா 8.4% லாப வரம்பை எட்டி பிடிச்சிருக்காங்க. போன வருஷம் மட்டும் 2.24 கோடி பயணிகள் எதிகாட்ல பறந்திருக்காங்க. இது முந்தைய வருஷத்தை விட 21% அதிகம். புதுசா 29 விமானங்களை சேர்த்து இப்போ எதிகாட் கிட்ட மொத்தம் 127 விமானங்கள் இருக்கு. இது அவங்க வரலாற்றிலேயே மிக அதிகமான எண்ணிக்கை. 2024ல 94 இடங்களுக்கு போன எதிகாட் இப்போ 110 இடங்களுக்கு தன் சேவையை விரிவுபடுத்தி இருக்கு. எதிகாட் சிஇஓ ஆண்டோனால்டோ நேவ்ஸ் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்னன்னா, அடுத்த 10 வருஷத்துல புது விமானங்கள் வாங்குறதுக்காக மட்டும் 80 பில்லியன் திரகம்ஸ் முதலீடு செய்ய போறாங்களாம். வருஷத்துக்கு சுமார் 20 விமானங்கள் வந்து சேரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற கம்பெனிகளை வாங்கி வளரதை விட தங்களோட சொந்த லாப பணத்தையும் முதலீடு செஞ்சு வளர போறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு நஷ்டமான ரூட்லயும் எதிகாட் வண்டியை ஓட்டல. புதுசா ஆரம்பிக்கிற ரூட்கள் கூட முதல் வருஷத்திலேயே லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சாம். அபுதாபியை உலகத்தோட ஒரு முக்கியமான மையமா மாத்துறதுல எதிகாட்க்கு பெரிய பங்கு இருக்கு. 2025ல அமீரகத்துக்கு வந்த பயணிகள் வளர்ச்சியில 50% எதிகாட் மூலமா தான் நடந்திருக்கு. அபுதாபிக்கு மட்டுமே நேரடியா வர பயணிகளோட எண்ணிக்கை 55 லட்சமா அதிகரிச்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, அபுதாபியோட இந்த எதிகாட் ஏர்வேஸ் இப்போ அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.